டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். விவசாயிகளுடைய பூமிகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுடைய பூமி எந்த காலகட்டத்திலும் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த சட்ட பாதுகாப்பை வழங்கியது அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நிறைய கால்வாயில் புதுப்பித்தல், நீண்ட காலமாக தூர் வாராமல் இருந்த திட்டத்தை குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி குள குட்டையெல்லாம் தூர்வாரியது. அதேபோல் கடல் நீர் உட்புகாமல் இருப்பதற்கு ரெகுலேட்டர்கள் அமைத்தது. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்க்கடன் வழங்கியது. எனக்கு முன்னாலே குறிப்பிட்டதை போல ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாய நேரத்தில் விவசாயிகளுக்கு உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது. விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்மடை மின்சாரம் 24 மணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதோட பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளுக்கு பேரிடர் காலங்களில் அதிக மழையால் வெள்ளம் சேர்த்தால் பயிர்கள் சேதமடைகின்ற பொழுதும் சரி, வறட்சியால் சேதமடைகின்ற பொழுதும் அதை முழுமையாக கணக்கிட்டு விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கப்படும். குறிப்பா சொல்ல வேண்டும்னா, ஒரு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் நிலத்திற்கு தான் நிவாரணம் கொடுக்க முடியும் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அதை நிராகரித்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பூமிகள் இருந்தாலும் அந்த பூமிகள் ஏற்படுகின்ற சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக. அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சிகள். ஏன்னா நானும் ஒரு விவசாயி, அறிவிச்சவர் காமராஜ் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர். விவசாயிகளுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்கள், வேதனைகள் முழுமையாக அனுபவ நீதியாக அறிந்திருந்த காரணத்தினாலே அவ்வப்போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டது. இங்கே கூட குறிப்பிட்டால் பருவம் தவறிய மழை சொன்னார்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை ஒரே வருடத்தில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற்றதும் சரி, இல்லது இழப்பீட்டு தொகை 2 முறை நான் கொடுத்தோம். சேதடைந்த விவசாயிகளுக்கு 2 முறை நாம் பருவம் தவறிய மழை தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது. உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டம்தான். ஏன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பருவம் தவறிய மழையினால் தங்களுடைய பயிர் சேதமடைகின்ற பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த பயிர் சேதமடைகின்ற பொழுது உண்மையிலேயே மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பது அந்த விவசாயிக்கு தான் தெரியும். அதனால் நிச்சயமாக அதிமுக அரசு ஏற்கனவே நாங்கள் நடைமுறைகளை வைத்திருக்கிறோம். மீண்டும் உங்களோட துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தவுடன் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே மாதிரி இன்னும் சில விஷயம்லாம் தெரியுமா தெரியாத தெரியல, முன்னிருக்கிற வசதிகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடலிலே கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை அணுகி, பாரத பிரதமரை அணுகி அந்த கோரிக்கை வைத்துடன் அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே அதை இடம்பெற செய்து அது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடப்பிலே போட்டு வைத்தார். நான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வந்தது. 2 ஆண்டுக்கு முன்பு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அந்த துறையுடைய அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள், மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பது வழக்கம், ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வருமா என்று கேட்டார். இந்த ஆண்டு மத்திய அரசு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து ஒரு பாற்று நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. 990 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அப்படி இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற அந்த உபரி நீர், அதாவது நீர் நமக்கு காவிரி ஆற்றில் வருகின்ற நீர்
மாசுபடாமல் இருக்கிறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த காவிரி ஆற்றில் இரு கரைகளில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேற்ற மாசுபட்ட நீர் நதியில் போய் கலந்தால் நதி நீர் மாசடைஞ்சிருது. அதுபோல் காவிரி நதி நீர் பவானி சாகர் அணையிலிருந்து, நொய்யலிருந்து, அமராவதியிலிருந்து, இன்றும் கிளை நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி நதியில் விடுகின்ற பொழுது மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி. ஏன்னா இது 20 மாவட்ட மக்கள் இந்த காவிரி தண்ணீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டது. அதுபோல் விவசாயத்துக்கு நம்முடைய பயிர் அந்த நீரை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சுத்தமான நீர் இருந்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும், நோய் தாக்காமல் இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். அதே போல் ராசி மணலில் கட்டவேன்னு சொன்னீங்க. இது 2 மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை, நம்ம அதைத்தான் ஆதரிக்கிறோம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க. இது அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் இருக்கின்ற நிலைமை சொல்லித்தான் ஆக வேண்டும், அதை தவிர்க்க முடியாது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறேங்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டுறதுக்கு பதிலாக ராசிமல்லில் கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அரசியல் கூட்டத்தில் தான் நிறையா பேசலாம், விவசாயிகள் கூட்டத்தில் அது பேசுவது சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தினால ஏதோ மேலோட்டமாக பேசுகிறேன். அவள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்ற எண்ணிக்கை 39 இருக்குது, வீட்டை அழுத்தம் கொடுக்கலாம். எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்காக இவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ்களோட அணுகி போகிறது. அப்படி அணுகி போகின்ற பொழுது அவர்கள் கர்நாடக அரசாங்கத்திட்டே இதை அழுத்தம் கொடுத்து மத்திய இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்களோடு அழுத்தத்தை கொடுத்து இந்த ராசிமணலில் ஒரு அணை கட்டினால் நமக்கு சுமார் ஒரு 62 டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு இல்லை. திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க, விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டா உடனே மத்திய அரசு மாதிரி பணி கொடுக்கும். நீங்களே சிந்திச்சு பாருங்க. பாரதிய ஜனதாவோட 5 வருஷம் போட்டுருக்காங்க, காங்கிரஸோட 5 வருஷம், ஐஜே குஜராலோட 5, அப்புறம் தேவகடா அவர்களோட இருந்தாங்க, அப்புறம் விபி சிங்கோட இருந்தாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்பெல்லாம் இந்த காவிரி பிரச்சனை அவர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டோம். 2021 கோதாவரி காவிரி இணைப்பு அது நிறைவேற்றப்பட்டால் நமக்கு 125 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். பிரதமர்கிட்ட கொடுத்த பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போயிடுது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் 2 அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை, திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்கே தெலுங்கானா முதலமைச்சர் பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார், எங்கள் வழியாக நீங்கள் ஒரிசாவிலிருந்து தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு. அதுபோல் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்தித்து 2 அமைச்சர் பேசி எங்களுடைய கோரிக்கை வச்சோம். அது ஏற்றுக்கிட்டார். 2 பேருக்கு நான் தொலைபேசி தொடர்பு கொள்ளும்போது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. நீங்கள் விவசாயத்தை குடிநீர் கொண்டு போங்க, அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோங்க, மத்திய அரசாங்கோட அனுமதி கூட தேவையில்லை. நம்முடைய மாநிலம், நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமையோட நம்ம குடிநீர் கொண்டு போங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய தினம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க. அப்போ யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை, அப்படியே பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக இதெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டம், ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த அணை நம்பினா தான் இங்கே தண்ணியை திறந்து விடுறாங்க. நம்ம உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்பவும் நடந்துக்கிறதே கிடையாது. ஆனால் நிரம்ப வரைக்கும் பார்த்துட்டு நிரம்பிய பிறகு தான் அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி திறந்து விடுறாங்க.
அதனால் ஒரு சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பட்டத்தில் நாம் சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நமக்கு விளைச்சல் குறையுது. பல்வேறு நமக்கு பருவந்தோறிய மழையால் நம்ம பாதிக்கப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் 36,000 கிலோமீட்டர் கால்வாயில் சீரமைப்பதற்காக கான்கிரீட் கால்வாய் அமைக்கின்ற பொழுது 20% நீர் மிச்சமாகும். நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்றன. கடைமடை பகுதியில் தண்ணி போய் முடிஞ்சு வச்சு இது பெரிய குறையாக இருக்குது. இப்போ கூட தண்ணி திறந்து விட்டாங்க. ஆனால் கடைமடை பகுதியில் போய் தண்ணி சேலின்னு அங்கே இருக்க நான் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற விவசாயிகள், மயிலாடுதுறை விவசாயிகள்லாம் என்கிட்ட அது கோரிக்கை வச்சாங்க. ஆக இப்படி கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவீன முறை கால்வாய்களை மாற்றி அமைக்க வேண்டும். அந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொடுத்தோம். மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமான உறவு இல்லாத காலத்தில் இப்படி கிளம்பல போட்டாங்க. இப்படி விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் உன்னிப்பாக கவனித்து நீர் மேலாண்மை அதுக்கென்று ஒரு தனி பிரிவு நான் செயல்படுத்தணும். எங்கெல்லாம் நதியின் குறுக்கே வீணாக போய் கடல் கிடைக்கிறதோ அந்த நீரெல்லாம் நாங்கள் தண்ணி தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்றைக்கி காவிரியிலிருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலை கலக்கிற வரைக்கும் 2 இடத்துல அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது நஞ்சை புகழும் நம்ம கரூருக்கு பக்கத்தில் ஒரு டேம் தடுப்பணை கட்டணும். இல்லை உபரி நீர் வெளியேறின போது அப்போ தடுத்து நிறுத்தி அந்த தண்ணியை தேக்கினா அங்கே நிலத்தடி நீர் வரும். அதுபோல் ஆதனூர் குமார் அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க. அதை கட்டி முடிச்சாச்சு. இன்னும் தண்ணி தேக்க மாட்டேங்குது. இப்படி பல நவீன முறையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் சிறக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். விவசாய கருவிகள் கொடுப்பதற்கு ஆன்லைனில் புக் செஞ்சால் முறையாக விவசாயிகள் கிடைக்க வேணும்னு நாங்கள் அந்த டிராக்டர் வாங்கினோம். மானியம் கொடுத்தோம். சரியாக செஞ்சோம். இந்த ஆட்சியில் வருவதற்கு இந்த ஆன்லைனில் எடுத்துட்டாங்க. திமுககாரருக்கு யார் வேணுமோ அவர்களுக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த விவசாய கருவியெல்லாம் கொடுத்தாங்க. அது இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதோட இன்னும் அட்வான்ஸாக கால்நடை நமக்கு விவசாயிகள் கால்நடை வளர்ப்பது உபத்தொழில். எல்லாமே கால்நடை வளர்க்குறோம். அதை கருத்தில் கொண்டு என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கால்நடை பூங்கா என்று மிகப்பெரிய கால்நடை, ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை 1050 கோடியில் 1020 ஏக்கரால் அப்படியே கட்டி ஒரு பாட்டு நான் திறந்தேன். அந்த கால்நடை மருத்துவக்கல்லூரி ஆராய்ச்சி திறந்தேன். மற்றதெல்லாம் முடிகிற தருவாயில் இருந்த பணி முடித்து அப்படியே பூட்டி கிடக்குது. கிட்டத்தட்ட 1000 கோடி கட்டி இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காகவே செய்யப்பட்ட திட்டம். அதை இந்த அரசாங்கம் அரசியல் கால் பிடிச்சிக்கிறோம். இன்னும் பூட்டி கிடக்குது, திறக்கவே இல்லை. சட்டமன்றத்தில் பேசுகிறது தான் போன வருஷம் ரிப்பன் வெட்டி திறந்துட்டாங்க. மற்ற பணி எதுவுமே நிறைவேற்றல. அதனுடைய திட்டமே இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் இலவசமாக. இன்றைக்கு நான் வெளிநாடு போய்கிற பொழுது அங்கே ஒரு பால் பண்ணையில் பார்க்கும்போது பஃபலோ பால் பண்ணி பார்க்கும்போது ஒரு பசு 65 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கும். நம்ம ஊரில் ஒரு பசு மேக்ஸிமம் ஒரு 15 லிட்டருக்கு வேணும். அதுக்கு மேலே கிடைக்கதே எனக்கு சந்தேகம். என்னை பொறுத்தவரை ஒரு 15 லிட்டர் சராசரியாக கிடைக்கும். அதான் 40 லிட்டரு கறவை கொடுக்கின்ற பசுவாக கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய சீதோசன நிலைக்கு தக்கவாறு அந்த பசு அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பசுக்களை உருவாக்கி கலப்பின பசுகளை நமக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து இலவசமாக கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை மேம்பாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி ஆடு, நாம் ஒரு சாதாரணமாக ஒரு ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு சராசரியாக ஒரு 20 கிலோ இடம் வரும்னா ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட ஆடு 40 கிலோ கிடைக்கும். அதே மாதிரி கோழி, மீன், பன்றி இதெல்லாம் ஆராய்ச்சி நிலையம், பெரிய ஆராய்ச்சி நிலையம். அது மட்டும் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளும் நிறைய அழைச்சிட்டு போய் அங்கே அவர்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரூமெல்லாம் வச்சுருக்கிறோம், பெரிய அரங்கம் வச்சுருக்கிறோம். அதில் அந்த திரைப்படத்தின் மூலமாக நம்முடைய கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வருது, அந்த நோய் தாக்கினா என்ன மருந்து, மருத்துவ சிகிச்சை அதெல்லாம் அனுபவ ரீதியாக கொடுக்குறோம். அது எல்லாமே பூட்டி கிடக்கு. மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது இந்த திட்டத்தில் நிறைவேற்றணும். ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லா வகையிலையும் வருமானம் தான் விவசாயி பிழைக்க முடியும். அதனால தான் இப்படி கால்நடை வளர்ப்பு உபதொழிலை செயல்படுத்தலாம் என்ற ஒரு திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து இந்த ஆசியாவே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உருவாக்கணும். அதையும் இந்த அரசு கிடப்பில் போட்டாங்க. விவசாயியுடைய குறைகளை நிச்சயமாக களையப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.